தன்னுடைய அவதாரம் நோக்கம் பூர்த்தி ஆயிடுது. தன்னடி சோதிக்கு எப்படி போவது? அதுக்குதான் இன்னைக்கும் குஜராத்ல சோம்நாத் வீராவல்னு ஒரு இடம் இருக்கு. பிரபாச தீர்த்தம்னு பேர். அந்த இடத்துல பெருமாள் அப்படியே கொஞ்சம் சாஞ்சின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். காலை நீட்டின்னு இருக்கார். அவர் திருவடி சட்டுன்னு தாமரையை ஒத்த திருவடி ஏதோ ஒரு சாபவசமாய் தூரக்கேந்து பார்த்தா ஒரு மானின் கால் குழம்பு போல் இருந்தது. உடனே ஒரு வேடுவன் அதை அடித்து விட்டான். கண்ணனும் இதை ஏற்றுக்கொண்டு தன்னடி சோதிக்கு போய்விட்டார். அப்ப கிருஷ்ணர் காலமும் அந்த அவதார நோக்கமும் முடிந்து விட்டது. பஞ்சபாண்டவர்களும் நிறைய உபதேசம் கேட்டுட்டா. அதன் முடிவுல ஸ்வர்காரோகணம்னு நடக்கிறது. அப்ப கிருஷ்ணரே கிளம்பி போயிட்டார். அப்புறம் நமக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு இவாள்லாம் ஸ்வர்க்கத்தை நோக்கி பிரஸ்தானம் பண்ற மாதிரி மகாபாரதம் முடியும். அந்த பாண்டவர்களுடைய அது ஒரு விதத்தில் சந்ததி, அந்த ஒரு குலம், கிருஷ்ணருடைய குலம் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு ராஜாக்கள் மூலமாக வரும். அஸ்வத்தாமா இருக்கார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.